வெல்கம் டு HTAS யூடியூப் சேனல். HTAS யூடியூப் சேனலுடைய ஆஃப்லைன் டியூஷன்ல ஜாயின் பண்ண விரும்புகிற பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்லைன் டியூஷன்ல ஜாயின் பண்ண விரும்புகிற தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஜியாகிரபி யூனிட் 1 உடைய நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். லெசன் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ். ஸோ சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்ன்றது பெனின்சுலார் பிளாட்டியூவில் ஒரு பகுதி. ஸோ சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் ஒரு பகுதி, அதுக்கடுத்து டெக்கான் பிளாட்டியூ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ். The central highlands extend between the river Narmada and the northern Great Plains. Central highlands என்றது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ்ல இருந்து நார்த் டைரக்ஷன்லையும் ரிவர் நர்மதான்ற சவுத் டைரக்ஷன்ல இருக்கிறதுக்கும் இடையில சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ் இருக்கு. இந்த ஆரவலிஸ் ஃபார்ம் த வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் ஏஜ் ஆஃப் த சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ். சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ் உடைய வெஸ்ட் அல்லது நார்த் வெஸ்டர்ன் பகுதியை அந்த எட்ஜ் அந்த பவுண்டரி வந்து ஆரவலிஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நம்ம மேப்லையும் பார்ப்போம். தீஸ் ஹில்ஸ் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் குஜராத் through Rajasthan to Delhi in the northwesterly direction for a distance of about 700 km. ஸோ இந்த சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ்ன்றது எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா குஜராத்தில் ஆரம்பிச்சு ராஜஸ்தான் வழியா டெல்லி வரைக்கும் போகுது. நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? the height of these hills is about 1500 meter in southwest. ஸோ சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல அந்த இடத்துல இருக்கிற ஹில்ஸ் குன்றுகளுடைய உயரம் வந்து எவ்வளோ? while near Delhi the height is hardly 400 meter. ஆனா இது டெல்லி கிட்ட சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ் உடைய உயரம் வந்து 400 மீட்டர் தான், ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இதனுடைய உயரம் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இது வரைக்கும் முதல் மேப்ல பார்க்கலாம். இந்த மேப் இந்த லெசன்லேயே தான் இருக்கு. இந்த மேப்ல பார்த்தோம்னா அந்த சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ்ன்றது இண்டோ கேஞ்சரிக் பிளைன் நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸுக்கும் நர்மதாக்கும் இடையில இருக்கிறது தான். ஸோ இந்த இடம் இதுல குஜராத்தில் ஆரம்பிச்சு ராஜஸ்தான் வழியா டெல்லி வரைக்கும் இந்த சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ்ன்றது இருக்கு. இதனுடைய வெஸ்ட் ஆர் நார்த் வெஸ்டர்ன் பவுண்டரின்னு பார்த்தோம்னா ஆரவல்லி ரேஞ்சு. இதனுடைய உயரமான பகுதி உச்சின்னு பார்த்தோம்னா குரு ஷிகார் பீக். குரு ஷிகார் வித் 1722 மீட்டர் இஸ் த ஹையஸ்ட் பீக் ஆஃப் திஸ் ரேஞ்ச். ஸோ இந்த மலைப்பகுதியில அதிகபட்ச உச்சின்னு பார்த்தோம்னா பீக்குன்னு பார்த்தோம்னா குரு ஷிகார் தான். அதனுடைய உயரம் 1722 மீட்டர். இந்த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஐலாண்ட் இஸ் நோன் அஸ் த மால்வா பிளாட்டியூ. ஸோ இந்த சென்ட்ரல் ஐலாண்ட்லேயே வெஸ்டர்ன் பகுதியில இருக்கிற இடத்த வந்து மால்வா பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. இட் லைஸ் டு த சவுத் ஈஸ்ட் ஆஃப் ஆரவல்லி. அது வந்து ஆரவல்லிஸ் பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட்ல இருக்கும். and to the north of Vindhyachal range. Vindhyachal மலைக்கு நார்த்ல இருக்கும். The rivers Chambal, Betwa and Ken drain the Malwa plateau before they join the river Yamuna. So இந்த மால்வா பிளாட்டியூல என்னென்ன ரிவர்லாம் பாயும்னா சாம்பல், பெட்வா, கென்ன்ற இந்த 3 ரிவர் அது வந்து இந்த இடத்துல தான் பாயுது, ட்ரெயின் ஆகுது. அதுக்கு அடுத்தது அது போய் ரிவர் யமுனா வந்து இந்த ரிவர்ஸ் எல்லாம் போய் கலக்குது. ஸோ இந்த இடத்துல பாஞ்சிட்டு அடுத்தது போய் யமுனான்ற ரிவர் கூட இந்த ரிவர்லாம் கலக்குது. The eastern part of the central highlands which lies in the northeastern part of the Indian plateau is known as Chota Nagpur plateau. So இந்த central highlands உடைய ஈஸ்டர்ன் பகுதி, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் பகுதி ஆஃப் இந்தியன் பிளாட்டியூ, இந்தியன் பிளாட்டியூ உடைய நார்த் ஈஸ்டர்ன் பகுதி, இதை வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. இட் கவர்ஸ் மச் ஆஃப் ஜார்க்கண்ட், adjacent parts of ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்ட் சத்தீஸ்கர். இந்தந்த இடங்கள்லாம் இந்தந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இது கவர் பண்ணது இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூன்றது. திஸ் ரீஜன் இஸ் வெரி ரிச் இன் மினரல் ரிசோர்சஸ், பர்டிகுலர்லி அயன் ஓர் அண்ட் கோல். ஸோ இந்த இடத்துல வந்து அதிகமான மினரல் வளங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுவும் குறிப்பா வந்து அயன் ஓர், ஸோ இரும்புக்கான தாது, கோல், நிலக்கரி இதெல்லாம் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த பேராகிராஃபை நம்ம மேப்ல பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ்ல இந்த பகுதியை பார்த்தோம். ஸோ நர்மதா மேல வந்து இண்டோ கேஞ்சடிக் பிளைன், லெப்ட்ல வந்து அதாவது வெஸ்ட் டைரக்ஷன்ல வந்து ஆரவல்லி ரேஞ்ச் இருக்கு, குரு ஷிகார் பீக் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அதனுடைய வெஸ்ட் பகுதி, ஸோ இந்த சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ் உடைய வெஸ்ட் பகுதியில பார்த்தோம்னா மால்வா பிளாட்டியூ இருக்கு. இந்த மால்வா பிளாட்டியூ வந்து விந்தியா மவுண்டன்ஸ்க்கு மேல இருக்கு. இங்க பாயிற ரிவர்லாம் பத்தி பார்த்தோம். ஸோ அந்த ரிவர்லாம் வந்து சாம்பல், பெட்வா, கென்னுலாம் வந்து போயிட்டு யமுனால போய் கலக்குது, யமுனா ரிவர்ல போயிட்டு கலக்குது. அதுக்கப்புறம் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வந்தோம்னா ஸோ மால்வா பிளாட்டியோட ஈஸ்ட் டைரக்ஷன்ல அப்படி நோக்கி வந்துட்டு இருந்தோம்னா பண்டேல்கண்ட், பாஹேல்கண்ட் இந்த இடங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ் உடைய ஈஸ்ட் டைரக்ஷன்ல இன்னும் போனோம்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இருக்கு. இந்த இடத்துல நிறைய மினரல் ரிசோர்சஸ்லாம் கிடைக்கும். இதுவரை பெனின்சுலார் பிளாட்டியூல சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அந்த பகுதியை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பி பார்ட் டெக்கான் பிளாட்டியூ. திஸ் பிசியோகிராபிக் டிவிஷன் இஸ் தி லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிளாட்டியூ ரீஜன் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் உள்ள பிளாட்டியூ ரீஜன்ல இதுதான் ரொம்ப பெரிய இடம். த ஷேப் ஆஃப் திஸ் பிளாட்டியூ இஸ் ரஃப்லி ட்ரையாங்குலர். இதனுடைய ஷேப் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டா ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஒன் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் இஸ் மார்க்டு பை த லைன் ஜாயினிங் கன்னியாகுமரி வித் ராஜ்மஹல் ஹில்ஸ் அண்ட் திஸ் லைன் பாசஸ் த்ரூ த ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இந்த டெக்கான் பிளாட்டியோடைய ஈஸ்ட் டைரக்ஷன்ல பார்த்தோம்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் வழியா கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு ராஜ்மஹல் ஹில்ஸ் வரைக்கும் இது ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். த செகண்ட் ஆர்ம் இஸ் மார்க்டு பை த சாத்புரா ரேஞ்ச், மஹதியோ ஹில்ஸ், மைக்கால் ரேஞ்ச் அண்ட் த ராஜ்மஹல் ஹில்ஸ். செகண்ட் ஆர்ம்ன்றது மேல் பகுதியை சொல்றாங்க. நம்ம இதை இந்த ட்ரையாங்கல் மாதிரி வரைஞ்சும் பார்ப்போம். சாத்புரா ரேஞ்ச் இந்த ரேஞ்ச்லாம் இந்த இடங்கள்லாம் செகண்ட் ஆர்ம். செகண்ட் ஆர்ம்னா அதனுடைய ட்ரையாங்கல்ல 3 பக்கம் இருக்கும். அந்த 3 பக்கத்துல ஃபர்ஸ்ட் பக்கம் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் அதை பத்தி சொல்றாங்க. செகண்ட் பக்கம் வந்து
சென்ட்ரல் இந்தியாவை சொல்றாங்க. நம்ம மேப்ல பார்க்கும்போது ஈஸியா புரியும். நெக்ஸ்ட் தேர்ட் ஆர்ம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதி, அதாவது இந்த பிளாட்டியோடைய வெஸ்ட் பகுதியை சொல்றாங்க. த ஏரியா ஆஃப் திஸ் பிளாட்டி இஸ் அபவுட் 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர், ரொம்ப பெரிய இடம். அண்ட் த ஹைட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 500 to 1000 மீட்டர் அபோவ் சி லெவல். ஸோ கடல் மட்டத்துல இருந்து 500ல இருந்து 1000 மீட்டர் உயரத்துல இருக்குது. ரொம்ப சிம்பிள். இப்ப மேப்ல பார்க்கலாம். ஸோ இப்ப பாக்குற டெக்கான் பிளாட்டியூ இதுதான். ஸோ டெக்கான் பிளாட்டியூ எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த இடம் ஃபுல்லா இந்த வெளியே இருக்கிற அந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல அந்த பகுதியை விட்டுருங்க. அது இல்லாம மீதி இடம் தான் வந்து டெக்கான் பிளாட்டியூ. இந்த டெக்கான் பிளாட்டியூல ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. இது பாருங்க ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஒரு லைன் மாதிரி வரைஞ்சோம்னா கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு இப்படியே போயிட்டு இங்க ராஜ்மஹல் ஹில்ஸ்னு இருக்கும். ஸோ இது வரைக்கும். நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளுடைய செகண்ட் ஆர்ம் பார்க்க போறோம். முதல் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அது ஈஸ்டர்ன் காட்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட், அதுக்கடுத்து தேர்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் பார்க்க போறோம். ஸோ செகண்ட்ல பார்த்தோம்னா சாத்மலா ஹில்ஸ், அதே போல மஹதியோ ஹில்ஸ், மைக்காலா ரேஞ்சு, ராஜ்மஹல் ஹில்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்தோம்னா செகண்ட். இந்த ட்ரையாங்கிள் இப்படி வரைஞ்சோம்னா ஸோ ட்ரையாங்கிள் இப்படி வந்து இப்படி வரும். ஸோ இங்க வந்து ஜாயின் ஆகும். ஸோ இந்த வெஸ்ட் டைரக்ஷன் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டெக்கான் பிளாட்டியூல வெஸ்டர்ன் காட்ஸ் தனியா பார்க்க போறோம். அடுத்தது ஈஸ்டர்ன் காட்ஸ் தனியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். த வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபார்ம்ஸ் த வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் த பெனின்சுலர் பிளாட்டியூ. ஸோ பெனின்சுலர் பிளாட்டியூல நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் வெஸ்டர்ன் பகுதி, வெஸ்டர்ன் எண்டு வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். இட் ரன்ஸ் parallel to the Arabian Sea coast. இது வந்து பேரலல்னா ரயில்வே ட்ராக் மாதிரி நடத்தும். ஒரு சைட்ல அரேபியன் சி கோஸ்ட் இருக்கும், இன்னொரு வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். நம்ம இந்த மேப்லயும் பார்க்கலாம். த நார்தன் பார்ட் ஆஃப் திஸ் ரேஞ்ச் இஸ் கால்ட் அஸ் சஹ்யாத்ரிஸ். ஸோ இதனுடைய நார்தன் பகுதி, வெஸ்டர்ன் காட்ஸ்ல உள்ள நார்த் பகுதியை வந்து சஹ்யாத்ரிஸ் சொல்லுவாங்க. த ஹைட் ஆஃப் சஹ்யாத்ரிஸ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத். ஸோ இந்த சஹ்யாத்ரிஸ் வந்து அதனுடைய உயரம் வந்து நார்த்ல இருந்து சவுத் வந்து அதிகமாகும். அதாவது நார்த்ல குறைவா இருக்கும், போக போக சவுத் டைரக்ஷன்ல வரும்போது அதிகமாகும். ஆனைமுடி இஸ் a sort of tri junction of the ஆனைமலை ரேஞ்ச், கார்டமம் ஹில்ஸ் அண்ட் த பழனி ஹில்ஸ். ஆனைமுடி என்ற இடம் இந்த 3 இடத்துக்கும் ட்ரை ஜங்ஷனா, அந்த 3 இடமும் வந்து சேர்ற மாதிரி இந்த இடம் இருக்கும். ஆனைமுடி என்ற இடம். கொடைக்கானல் இஸ் a beautiful hill resort situated on the பழனி ஹில்ஸ். அதுல குறிப்பா வந்து பழனி ஹில்ஸ்ல தான் கொடைக்கானல்ன்ற பியூட்டிஃபுல் ஹில் ரெசார்ட். ஸோ அந்த மலை பிரதேசம்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து லொக்கேட் ஆயிருக்கு இருக்கு கொடைக்கானல்ன்றது. ஸோ மேப்ல பார்த்தோன்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது அப்படியே அரேபியன் சி இந்த கோஸ்ட்டுக்கு, ஸோ அந்த கடற்கரை ஓரத்துக்கு அப்படியே பேரலா இருக்கு பாருங்க. அதாவது இந்த பக்கம் ஒரு லைன் போட்டு இதுல ஒரு லைன் போட்டோம்னா, வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஒரு லைன் போட்டோம்னா ரெண்டும் ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்கும். அதாவது பேரலா இருக்கும். ஸோ ரயில்வே ட்ராக் நீங்க பாத்திருப்பீங்க, ரெண்டும் அந்த 2 ட்ராக்ல 2 பக்கமும் அப்படியே பேரலா இருக்கும். ஸோ அதே போலதான் அரேபியன் சி கோஸ்ட், வெஸ்டர்ன் காட்ஸ். நெக்ஸ்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். Eastern Ghats run from southwest to northeast, form the eastern edge of this plateau. இந்த பிளாட்டியூல ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்றது சவுத் வெஸ்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அதுதான் வந்து இந்த பிளாட்டியோடைய, அதாவது பெனின்சுலர் பிளாட்டியோ, அதாவது டெக்கான் பிளாட்டியோடைய ஈஸ்டர்ன் எஜ்ஜா இருக்கு. திஸ் ரேஞ்ச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பூர்வாத்ரி. ஸோ இந்த ரேஞ்சை வந்து இந்த மலைப்பகுதிகளை வந்து பூர்வாத்ரின்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து சஹ்யாத்ரின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ், இதை பூர்வாத்ரின்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர்ன் காட்ஸ் ஜாயின் த வெஸ்டர்ன் காட்ஸ் அட் த நீல்கிரி ஹில்ஸ். நீலகிரி மலை பிரதேசத்தில் தான், மலைப்பகுதியில தான் ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும் ஜாயின் பண்ணுது, பார்டரிங் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. ஸோ அந்த பார்டர் இடத்துல வந்து கர்நாடகா, தமிழ்நாடு இருக்கு. த ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ் லைக் த வெஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் போன்று கண்டினியூஸா இல்ல, தொடர்ச்சியா இல்ல. ஸோ காட்ஸ்னா வந்து மலைப்பகுதின்னு தெரிஞ்சுக்கணும், ஜஸ்ட் சிம்பிளா. நெக்ஸ்ட், த ரிவர்ஸ் ஆஃப் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார் அண்ட் காவேரி ஹேவ் டைசெக்டட் திஸ் ரேஞ்ச் அட் மெனி பிளேசஸ். ஸோ இந்த மலை பிரதேசங்களை, இந்த மலைப்பகுதியை, ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்ற மலைப்பகுதியை நிறைய ரிவர்ஸ் வந்து, ஸோ ரிவர் பேர்லாம் கொடுத்துருக்காங்க, இது அந்தந்த இடத்துல மெனி பிளேசஸ்ல டைசெக்ட் பண்ணுது, பிரிக்குது. அப்போ இந்த மலை வந்து தொடர்ச்சியா இருக்காது. ஆனா வெஸ்டர்ன் காட்ஸ் மலைப்பகுதியை பார்த்தோம்னா அது தொடர்ச்சியா இருக்கும். ஸோ இது வரைக்கும் பிளாட்டியூ பத்திலாம் முடிச்சாச்சு. இப்போ கோஸ்டல் பிளைன்ஸ் பார்க்க போறோம். த பெனின்சுலர் பிளாட்டியூ ஆஃப் இந்தியா இஸ் பிளாங்கட் பை நேரோ கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் வேரிட் வித் ஃப்ரம் நார்த் டு சவுத். ஸோ இந்த பெனின்சுலர் பிளாட்டியூ பார்த்தோம் நம்ம ஏற்கனவே. அதை சுத்தி இருக்கிற இடம் அது வந்து நேரோ கோஸ்டல் பிளைன்ஸ். ஸோ பிளாங்கட்னா அது பக்கத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். இது வந்து வேரிட் வித்னா அதனுடைய அகலம் வந்து வித்தியாசப்படும். நார்த்ல இருந்து சவுத்துக்கு நம்ம பார்க்கும்போது வித்தியாசப்படும். நம்ம அந்த மேப்லையும் பார்ப்போம். தே வேர் ஃபார்ம்டு பை த டெபாசிஷனல் ஆக்ஷன் ஆஃப் த ரிவர்ஸ் அண்ட் த எரோஷனல் அண்ட் டெபாசிஷனல் ஆக்ஷன் ஆஃப் த சீ வேவ்ஸ். ஸோ இது வந்து ரிவர் மூலமாகவும் இந்த கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ரிவர்ஸ்ல இருந்து அந்த மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வந்து சேருமா, ஸோ அது போல சேரும் போது, படியும் போது இந்த கோஸ்டல் பிளைன்ஸ் சமவெளி வந்து உருவாகும். ஸோ கோஸ்டல்னா கடற்கரை, கடற்கரை கிட்ட இருக்கிற பிளைன்ஸ்னு அர்த்தம், சமவெளின்னு அர்த்தம். அதனால தான் கோஸ்டல் பிளைன்ஸ். அது மட்டும் இல்லாம ரிவர்ஸ் மட்டும் இல்லாம சீ வேவ்ஸ், கடல்ல இருந்து வர அலைகள் மூலமாகவும் அது டெபாசிட் பண்றதுனாலவும்
இந்த கோஸ்டல் பிளைன்ஸ் உருவாகும். The Indian coastal plains are divided into the following two divisions. இந்தியாவில் கோஸ்டல் பிளைன்ஸ் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து வெஸ்டர்ன் கோஸ்டல், இன்னொன்னு வந்து ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன். ஸோ வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கிறது வெஸ்ட், ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கிறது ஈஸ்ட். ஸோ மேப்ல பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளா வெஸ்டர்ன் காட்ஸ்ன்றது இந்த மலைப்பகுதி எல்லோ கலர் மாதிரி இருக்கா, ஸோ இந்த பகுதியை குறிக்குது. இது வந்து கோஸ்ட், இதுக்கு இடையில அந்த கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க, இதுதான் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன். அதே போல இங்க ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன். ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கும் இந்த கடற்கரை பகுதிக்கும் இடையில இருக்கிறது தான் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன். ஸோ இந்தியாவில் இந்த ரெண்டு தான் மெயினா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பார்ட் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் இட் லைஸ் பிட்வீன் த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் த அரேபியன் சி. அரேபியன் சீக்கும் வெஸ்டர்ன் காட்ஸ்க்கும் இடையில இது இருக்கும். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ரான் ஆஃப் கட்ச் இந்த நார்த், குஜராத்ல இருக்க ரான் ஆஃப் கட்ச் என்ற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு டு கன்னியாகுமரி இந்த சவுத், கன்னியாகுமரி வரைக்கும் இது இருக்கும். இதனுடைய அகலம் வந்து வேரி ஆகும். 10 கிலோமீட்டர் இருக்கும், இல்ல வந்து 80 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ 10 கிலோமீட்டர்ல இருந்து 80 கிலோமீட்டருக்குள்ள எவ்வளவு வேணாலும் இருக்கும். அது போல மாறிக்கிட்டே இருக்கும் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இட் இஸ் மெயின்லி கேரக்டரைஸ்ட் பை சாண்டி பீச்சஸ், கோஸ்டல் சாண்ட் டியூன்ஸ், மட் ஃபிளாட்ஸ், லகூன்ஸ், எஸ்சுவரி, லேட்டரைட் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ரெசிடுவல் ஏரியாஸ். இது ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம்னா பீச் பார்க்கலாம், சாண்ட் நிறைஞ்ச பீச்லாம் பார்க்கலாம். கோஸ்டல் சாண்ட் டியூன்ஸ்னா அந்த மண்ணு வந்து மேடு போல குவிந்து இருக்கும், அதுதான் வந்து சாண்ட் டியூன்ஸ் சொல்லுவோம். அது கோஸ்ட்ல இருக்கும், அதனால கோஸ்டல் சாண்ட் டியூன்ஸ். நெக்ஸ்ட் மட் ஃபிளாட்ஸ்னா, மட்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் மண்ணு, அது ஒரு விதமான மண்ணு. அதன் மூலமா இடம் வந்து ஃபார்ம் ஆயிடுதுன்னா அதை வந்து மட் ஃபிளாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது லகூன்ஸ், கடலும் ரிவரும் வந்து சேர்ற இடத்தை தான் வந்து லகுன்ஸ்னு சொல்லுவோம். அது மாதிரியே இன்னொன்று வந்து எஸ்யூரின்னு சொல்லுவோம். எஸ்யூரின்றது நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், முகத்துவாரம்னு கேள்விப்பட்டிருப்போம். கடலும் ரிவரும் வந்து கலக்கிற இடம், அதுதான் முகத்துவாரம். நெக்ஸ்ட் லேட்டரைட் பிளாட்ஃபார்ம்ஸ்னா லேட்டரைட் சாயில்னால உருவானது லேட்டரைட் பிளாட்ஃபார்ம். இங்க மட் பிளாட்ஸ்ன்னு பார்த்தோம்ல, அதே போல இது வந்து லேட்டரைட் பிளாட்ஃபார்ம். அண்ட் ரெசிடுவல் ஹில்ஸ், ரெசிடுவல் ஹில்ஸ்னா குன்றுகள், ரெசிடுவல்னா ரொம்ப சின்னதா இருக்கு, அது வந்து ஏற்கனவே ரொம்ப உயரமா இருந்திருக்கும், அது அப்படியே தேய்மானம் அடைந்து இப்போ சின்னதா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் த நார்தன் பார்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் இஸ் நோன் அஸ் கொங்கன் பிளைன். ஸோ வெஸ்டர்ன் கோஸ்ட்லேயே நார்த்ல இருக்கிறத கொங்கன்னு சொல்லுவாங்க, மிடில் பார்ட்ல இருக்கிறத கெனரான்னு சொல்லுவாங்க, சதர்ன் பார்ட்டை வந்து மலபார்னு சொல்லுவாங்க. விச் இஸ் அபவுட் 550 கிலோமீட்டர் லாங் அண்ட் 20 to 100 கிலோமீட்டர் வைட். ஸோ இதனுடைய இந்த மலபார் கோஸ்டினுடைய தூரம் வந்து, அதாவது நீளம் வந்து 550 கிலோமீட்டர் இருக்கும், அகலம் வந்து 20 இருந்து 100 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கும். This part of the coast is characterized by sand dunes. So இந்த மலபார் கோஸ்ட்ல குறிப்பா பார்த்தோம்னா அந்த மணல் மேடுகள்லாம் நிறைய பார்க்கலாம். Along the coast there are numerous shallow lagoons and backwaters called kayals and theris. So இந்த கோஸ்ட்ல நிறைய shallow lagoons, உயரம் அதாவது ஆழம் வந்து குறைவா இருக்கு, ஷாலோனா ஆழம் வந்து குறைவா இருக்கிற லகூன் பகுதிகள் இருக்கும், அண்ட் பேக் வாட்டர்ஸ் இருக்கும். அதை வந்து கயல்னு சொல்லுவாங்க, தெரின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து கயல், தெரின்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. வேம்பநாடு இஸ் a famous backwater lake found in this region. இந்த இடத்துல இருக்கிறதா ரொம்ப ஃபேமஸான வேம்பநாடு லேக். ஸோ கேரளாவில் இருக்கிறது. நெக்ஸ்ட் த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், இட் லைஸ் பிட்வீன் த ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் த பே ஆஃப் பெங்கால். ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் இடையில இருக்கிறதா ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் அலாங் த ஸ்டேட்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. ஸோ இந்த மாநிலத்திலலாம் இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து போகிறத நம்ம பார்க்கலாம். தீஸ் பிளைன்ஸ் ஆர் ஃபார்ம்டு வித் அலுவியல் ஃபில்லிங்ஸ் ஆஃப் த லிட்டோரல் ஜோன் பை த ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் ஈஸ்ட் நோக்கி பாயிற ரிவர்ஸோடைய அந்த டெபாசிட்ஸ், அதாவது அலுவியல் ஃபில்லிங்ஸ், அலுவியல் சாயில் இருக்குல்ல, வண்டல் மண் வந்து போய் செட்டில் ஆகி அந்த லிட்டோரல் ஜோன்ல, அதாவது கடற்கரை பகுதி கிட்ட போய் செட்டில் ஆகி இந்த கோஸ்டல் பிளைனை உருவாக்கும். இந்த கோஸ்டல் பிளைன் கன்சிஸ்ட் மெயின்லி ஆஃப் த ரீசன்ட் அலுவியல் டெபாசிட். ஸோ ஆறுகள் நிறைய இந்த இடத்துல பாயறதுனால அந்த அலுவியல் சாயில் வண்டல் மண் வந்து புதுசா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், ரீசெண்டா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். திஸ் கோஸ்டல் பிளைன் ஹஸ் a ரெகுலர் ஷோர் லைன் வித் வெல் டிஃபைன்ட் பீச்சஸ். ஸோ இந்த இடத்துல கடற்கரை வந்து ரொம்ப ரெகுலரா ஒரே சீரா இருக்கும். அதே போல வந்து இந்த இடத்துல நிறைய பீச்சஸ் பார்க்கலாம். இந்த கோஸ்டல் பிளைன் பிட்வீன் மகாநதி அண்ட் கிருஷ்ணா ரிவர் இஸ் நோன் அஸ் த நார்தன் சிர்கார்ஸ். ஸோ நம்ம எப்படி வெஸ்டர்ன் காட்ஸை நிறைய பகுதியா பிரிச்சோமோ அதே போல அதாவது கொங்கன், மலபார் அது மாதிரி எல்லாம் பிரிச்சோம்ல, கெனரா இதெல்லாம் பிரிச்சோம். அதே போல ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனையும் பல விதமா பிரிப்பாங்க, அதாவது இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிப்பாங்க. மகாநதி கிருஷ்ணா ரிவருக்கு இடையில இருக்கிறத வந்து நார்தன் சிர்கார்ஸ் சொல்லுவாங்க. சதர்ன் பார்ட்ஸ், அதாவது கிருஷ்ணாக்கும் காவிரி ரிவர்ஸ்க்கும் இடையில இருக்கிறது வந்து கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது மேல் பகுதியை வந்து நார்தன் சிர்கார்ஸ்னு சொல்லுவாங்க, கீழ்ப்பகுதியை வந்து கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. அமாங் த பேக் வாட்டர் லேக்ஸ் ஆஃப் திஸ் கோஸ்ட், லேக் சிலிகா இஸ் த லார்ஜஸ்ட் லேக் இன் இந்தியா, லொகேட்டட் டு த சவுத் வெஸ்ட் ஆஃப் த மகாநதி டெல்டா. ஸோ இந்த இடத்துல பேக் வாட்டர் லேக்ஸ்னு பார்த்தோம்னா, பேக் வாட்டர்னா கடல் பகுதி வந்து ரிவர் கூட வந்து கலக்கிற இடம்னு அர்த்தம். ஸோ அதுதான் பேக் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிவர்ல பார்த்தோம்னா லேக் சிலிகான்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுதான் வந்து லார்ஜஸ்ட் லேக் இன் இந்தியா, இந்தியாவில் பெரிய லேக்கு. இது வந்து மகாநதி டெல்டா, மகாநதின்ற ரிவருடைய டெல்டா பகுதிக்கு சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் லேக் வந்து த கொல்லேரு லேக் விச் லைஸ் பிட்வீன் த டெல்டாஸ் ஆஃப் கோதாவரி அண்ட் கிருஷ்ணா.
கோதாவரி கிருஷ்ணா ரிவருடைய டெல்டா பகுதியுடைய இடையில கொள்ளையர் லேக்ன்றது லேக்னு பார்க்கலாம். அண்ட் பூலிகட் லேக் லைஸ் இன் த பார்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு ஆர் த வெல் நோன் லேக்ஸ் இன் த ஈஸ்ட் கோஸ்டல் பிளேன். ஸோ ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிற 3 லேக்கை பத்தி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் செல்லிக்கா, கொள்ளையாறு, தேர்டு வந்து புலிகட் லேக். ஸோ ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும் பார்டர்ல இருக்கு. பழவேற்காடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, தமிழ்நாட்டிலையும் பழவேற்காடுன்னு சொல்லுவாங்க, அதுதான் பூலிகட் லேக். நெக்ஸ்ட் இந்த ஐலாண்ட்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்க தீவுகளை பத்தி படிக்க போறோம். இந்தியா ஹேஸ் 2 மேஜர் ஐலாண்ட் குரூப்ஸ், நேம்லி அந்தமான் அண்ட் நிக்கோபார். இது ஒரு அந்தமான் நிக்கோபார்ன்றது ஒரு குரூப், லட்சத்தீவுன்றது இன்னொரு குரூப். இந்த ஃபார்மர் குரூப் கன்சிஸ்ட் ஆஃப் 572 ஐலாண்ட்ஸ். ஃபார்மர் குரூப்னா அந்தமான் நிக்கோபார்ல 572 ஐலாண்டும் அண்ட் ஆர் லொகேட்டட் இன் த பே ஆஃப் பெங்கால். அந்தமான் நிக்கோபார் அந்த பே ஆஃப் பெங்கால்ல இருக்கும். அண்ட் த லேட்டர் ஒன் ஹஸ் 27 ஐலாண்ட்ஸ். லேட்டர் ஒன்னா லட்சத்தீவுன்னு அர்த்தம். லட்சத்தீவுல வந்து 27 ஐலாண்ட்ஸ் இருக்கு அண்ட் ஆர் லொகேட்டட் இன் த அரேபியன் சி. லட்சத்தீவுன்றது அரேபியன் சீல இருக்கு. த ஐலாண்ட்ஸ் ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஆர் லார்ஜ்லி டெக்டானிக் அண்ட் வல்கானிக் ஆரிஜின். ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல இருக்கிற ஐலாண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா டெக்டானிக்னா பூமி மூவ் ஆகுறதுனால, ஸோ பூமியில இருக்கிற அந்த கிரஸ்ட் பகுதி வந்து மூவ் ஆகுறதுனால டெக்டானிக் லேண்ட் ஃபார்ம்ஸ் உருவாகும். வல்கானிக்னா எரிமலை குழம்புன்னு கேள்விப்பட்டிருப்போம், ஸோ அதன் மூலமா உருவாகுதும். ஸோ இந்த ஐலாண்ட்ஸ்லாம் சொல்லலாம். அதாவது அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ இஸ் ஃபவுண்ட் ஆன் பேரன் ஐலாண்ட் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் குரூப்ல இருக்கிற பேரன் ஐலாண்டுன்ற ஒரு ஐலாண்டு தான் இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு ஆக்டிவ் வல்கனோ. ஸோ இதுதான் வந்து எரிமலையை வெளியேற்றுற ஒரே ஒரு ஐலாண்டு, இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு வல்கனோ. நெக்ஸ்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டை பத்தி பார்ப்போம். தீஸ் ஐலாண்ட்ஸ் ஆர் லொகேட்டட் இன் அன் எலிவேட்டட் போர்ஷன் ஆஃப் த சப்மரைன் மவுண்டன்ஸ். சப்மரைன்னா கடலுக்கு அடியில் இருக்கிற மவுண்டன்ஸ், மலைகள். அந்த மலைகள் வந்து லைட்டா கடல் பகுதியில இருந்து மேல இருக்கும், எலிவேட்டடா இருக்கும். இந்த ஐலாண்ட் தான் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். Since these islands lie close to the equator, the climate remains hot and wet throughout the year and has dense forest. ஸோ இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் வந்து ஈக்குவேட்டர்கள் கிட்ட இருக்கிறதுனால, க்ளோஸா இருக்கிறதுனால இந்த இடத்துல கிளைமேட் பார்த்தோன்னா ஹாட்டாகவும் இருக்கும், வெட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈரமாகவும் இருக்கும். டென்ஸ் ஃபாரஸ்ட்னா அடர்த்தியான காடுகள் இருக்கும். இந்த ஏரியா ஆஃப் த ஐலாண்ட் குரூப் இஸ் அபவுட் 8249 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதனுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க. த என்டையர் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 2. இந்த ஐலாண்ட் குரூப்பை வந்து அந்தமான் நிக்கோபார் ரெண்டா பிரிப்பாங்க. தே ஆர் அந்தமான் இந்த நார்த்ல அந்தமான்னும் சவுத்ல நிக்கோபார்னு சொல்லுவாங்க. தீஸ் ஐலாண்ட் குரூப்ஸ் ஆர் கிரேட் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த கண்ட்ரி. இந்தியாவுக்கு மிலிட்டரி சம்பந்தமான விஷயங்கள்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஐலாண்டு. போர்ட் பிளேயர் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் ஆஃப் த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். அந்தமான் அண்ட் நிக்கோபாருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல், நிர்வாக கேபிட்டல் வந்து போர்ட் பிளேயர், தலைநகரம் போர்ட் பிளேயர். நெக்ஸ்ட் த 10 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் அந்தமான் ஃப்ரம் நிக்கோபார் குரூப். அந்தமான் பகுதியும் நிக்கோபார் பகுதியும் பிரிக்கிறது வந்து 10 டிகிரி சேனல்னு சொல்லுவாங்க. த சதர்ன் மோஸ்ட் டிப், த இந்திரா பாயிண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் நிக்கோபார் ஐலாண்ட். அந்த அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கிற சதர்ன் மோஸ்ட் டிப் இருக்கிறதே சவுத் பகுதியில பார்த்தோம்னா ஒரு டிப், அந்த முனை பகுதியில் இருக்கிறது தான் இந்திரா பாயிண்ட். இதுதான் இந்தியாவுடைய சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மேப் தான். ஸோ அந்த மேப்லேயே இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இருக்கு பாருங்க. பே ஆஃப் பெங்கால்ல இந்த இடத்துல அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் இருக்கு. இதுல தான் நம்ம எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல நார்த் பகுதியில் இருக்கிறது தான் அந்தமான், சவுத் பகுதியில் இருக்கிறது தான் நிக்கோபார் ஐலாண்டு. இதனுடைய சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட், ஸோ இந்த ஐலாண்ட்ல நிக்கோபார் ஐலாண்ட்ல சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் தான் இந்திரா பாயிண்ட். அதுக்கடுத்து பேரன் ஐலாண்ட் பத்தி பார்த்தோம், அதை இங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ இந்தியாவில். ஸோ இது வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லட்சத்தீவு ஐலாண்ட். இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அரேபியன் சீல இருக்கு. லட்சத்தீவு ஐலாண்ட்ஸ். திஸ் இஸ் a small group of coral islands. கோரல்னா பவளப்பாறைகளால ஏற்பட்ட ஐலாண்டுன்னு அர்த்தம். லொகேட்டட் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய வெஸ்ட் கோஸ்ட் பகுதியில் இதை பார்க்கலாம். இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 32 ஸ்கொயர் கிலோமீட்டர். ரொம்ப குறைவான இடம் தான், சின்ன தீவுகள் தான் இருக்கும். கவரட்டி இஸ் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். இதனுடைய தலைநகரம் பார்த்தோன்னா கவரட்டின்றது இடம். லட்சத்தீவு ஐலாண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த மால்தீவ் ஐலாண்ட்ஸ் பை த 8 டிகிரி சேனல். ஸோ மால்தீவுன்றது ஒரு நாடு. ஸோ இந்தியாவுக்கு கீழே இருக்கு, இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு கீழே இருக்கு. ஸோ அந்த மாலத்தீவையும் இந்த லட்சத்தீவு தீவையும் பிரிக்கிறது வந்து 8 டிகிரி சேனல்னு சொல்லுவாங்க, வழின்னு சொல்லுவாங்க. அன்இன்ஹாபிட்டட் பிட் ஐலாண்ட் ஆஃப் திஸ் குரூப் ஆஸ் அ பேர்ட் சாங்சுரி. பிட் ஐலாண்டுன்றது இந்த தீவுகள், லட்சத்தீவு தீவு குரூப்ல வந்து ஒரு ஐலாண்டு. அந்த இடத்துல யாரும் வாழ மாட்டாங்க, அன்இன்ஹாபிட்டடா மனிதர்கள் இல்லாத பகுதி. அங்க வந்து ஒரு பேர்ட் சாங்சுரி, சரணாலயம் இருக்கு பறவைகளுக்கு. இயர்லியர் இட் ஹேட் 3 டிவிஷன்ஸ், நேம்லி லாக்கடிவ், மினிகாய் அண்ட் அமின்தீவி. இதுக்கு முன்னாடி வந்து இதை 3 விதமா பிரிச்சிருந்தாங்க, லாக்கடிவ் பகுதி, மினிகாய், அமின்தீவுன்ட்டு. இட் வாஸ் நேம்ட் அஸ் லட்சத்தீவ் இன் 1973. 1973 அப்புறம் இதை வந்து லட்சத்தீவ்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஷோர் ஐலாண்ட்ஸ். Besides the 2 group of islands, India has a number of islands along the west coast, eastern coast, in the delta region of Ganga and in the Gulf of Mannar.
ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவு ஐலாண்டு மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃப் ஷோர் ஐலாண்ட்ஸ் இருக்கு. ஆஃப் ஷோர்னா கடல்ல இருக்கிற ஐலாண்ட்ஸ்னு அர்த்தம், கடல் பகுதியில் இருக்கிறது. ஸோ அது போல எந்தெந்த இடத்துலலாம் பார்க்கலாம்னா வெஸ்ட் கோஸ்ட், இந்தியாவுடைய வெஸ்ட் கோஸ்ட், ஈஸ்ட் கோஸ்ட், கங்கா டெல்டா, கேன்ஜெட்டிக் டெல்டான்னு சொல்லுவாங்களா அந்த பகுதி, கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா, இந்த இடத்துலாம் பார்க்கலாம். மெனி ஆஃப் தீஸ் ஐலண்ட்ஸ் ஆர் அன்இன்ஹாபிட்டட். இந்த இடத்துலலாம் மனிதர்கள் வசிக்கவே மாட்டாங்க அண்ட் ஆர் அட்மினிஸ்ட்ரேட் பை த அட்ஜசன்ட் ஸ்டேட்ஸ். ஸோ இதெல்லாம் யார் ஆட்சி பண்ணுவாங்கன்னா பக்கத்துல இருக்கிற, ஸோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற மாநிலங்கள். இப்போ கல்ஃப் ஆஃப் மன்னார் இந்த இடத்துக்கு பக்கத்துல தமிழ்நாடு இருக்கும். ஸோ தமிழ்நாடு தான் இதெல்லாம் ஆட்சி பண்ணுவாங்க. அது போல ஒரு இடமும் அந்தந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டேட் தான், மாநிலம் தான் அதை ஆட்சி பண்ணுவாங்க. ஸோ இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பார்ட்ல என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஷார்ட்டா பார்த்தோம்னா பெனின்சுலர் பிளாட்டியூல உள்ள ஒரு பகுதி வந்து சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், அதை பார்த்தோம். அதுக்கடுத்து ரெண்டாவது பகுதி வந்து டெக்கான் பிளாட்டியூ, அதை பார்த்தோம். அதுக்கடுத்து டெக்கான் பிளாட்டியூ உள்ளார வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் என்ற பகுதியை பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பெனின்சுலர் பிளாட்டியூ, அது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது கோஸ்டல் பிளெயின்ஸ், இதுல வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின். ஸோ அது ரெண்டும் தனித்தனியா பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஐலாண்ட்ஸ்னா தீவுகள், அதுல அந்தமான் நிக்கோபார் மெயினா பார்த்தோம். அதுக்கு அடுத்து லட்சத்தீவு பார்த்தோம். இது மட்டும் இல்லாம சில ஐலாண்ட் இருக்கு, அதுதான் ஆஃப் ஷோர் ஐலாண்ட்ஸ் சொல்லுவோம், அதையும் பார்த்தோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பத்தின அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.